மாதத்தில் 5 முதல் 20 கிலோ வரை எடை குறைக்கலாம். எவ்வித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில். உலக சாதனையாளர் பரமகுரு ஃபிட்னஸ். சினிமா வீடு நேயர்களுக்கு வணக்கம். ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ படத்துல முக்கியமான 4 காஸ்ட் யாரு அப்படின்றத அவங்களே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன், மலையாள ஆர்டிஸ்ட் விநாயகன், யோகி பாபு, வசந்த் ரவி. ஸோ அதை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இது போக வந்து தமன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவரோட நெல்சனுடைய படத்துல வரக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே இதுல அங்கங்க டிராவல் ஆவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டெக்னிக்கலாவும் பார்த்தோம் அப்படின்னா அனிருத் மியூசிக்கு, விஜய் கார்த்திக் கண்ணன் சினிமாட்டோகிராஃபி, டிஆர்கே கிரண் அவரோட ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி அதுவும் தெரிஞ்சது தான். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு புதுசான ஒரு அடிஷ்னல் விஷயம், சிவராஜ்குமார் அதுவும் வந்து அபிஷியலா சொல்லல, பட் அவரு இருக்காருன்றது அவரே சில இடங்கள்ல சொல்றாரு. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஸோ ஒரு புது பர்சன் வந்து ஜெயிலர்ல ஆட் ஆயிருக்காங்க, ஆன் போர்ட் ஆயிருக்காங்க அப்படின்றதுதான். யார் அப்படின்னா ரித்விக், அதாவது ரித்து ராக்ஸ் அப்படிதான் சொன்னோம். அவன் அந்த பையன் இருக்காரு இல்லையா, குட்டி பையன், இப்ப வந்து ஓட்டோல நயன்தாரா அவங்களுடைய பையனா நடிச்சிருக்காங்க, சூப்பர் ஸ்டார். ஆமா. ஸோ இதுல அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பிளே பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேபி பேரனாவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வேற. ஆமா, இது வேற. ஸோ வந்து ஆன் போர்டுன்றதான் தகவல் வந்திருக்கு. அது என்ன கேரக்டர் அப்படின்றது வந்து நமக்கு இன்னும் தெரிய வரல. ஸோ அதை தெரிஞ்சோன்னா அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ வந்து ஆன் போர்டுன்ற லிஸ்ட் வந்து இந்த 4 பேரை தாண்டி, ஏன்னா ஒரு நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க அப்படின்றனால கூடிய சீக்கிரமாவே வேற யாரெல்லாம் இந்த படத்துல இருக்காங்க அப்படின்றத வந்து அஃபிஷியலா ஆன் போர்டுன்றது எப்போ சொல்றாங்க. ஸோ உண்மையாவே இதுல வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பேரனா தான் இவர் நடிக்கிறாரா இல்லை வேற ஏதாவது கேரக்டர் பிளே பண்றாரா அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஜவான் படத்துக்கான படப்பிடிப்பு இங்க தமிழ்நாட்டுக்குள்ளதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது விஷயங்கள் தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த டீமே வந்துட்டு ஃபுல்லா இங்க வந்துட்டாங்க. ஸோ டெக்னிக்கலாக அந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னன்னா, இங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து மதுரையிலேருந்தும் திருநெல்வேலியிலேருந்தும் அவங்க வந்துட்டு பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸாக தான் இருக்க போகுது. அதுக்கான அந்த படப்பிடிப்பு தான் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி தெரியும், ஆண்டகனிஸ்டா வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் தான் பிளே பண்ண போறாரு. அன்னைக்கு கூடவே தீபிகா படுகோனும் வந்திருக்காங்க, அவங்களும் இதுல ஒரு கேமியோ பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அவங்களுக்கான அந்த போர்ஷன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அவங்க இப்போ வந்துட்டு பேக் டு அவங்களுடைய அடுத்த படங்கள் நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படின்ற சில தகவல்கள்லாம் இருக்கு. இன்னும் ஓரிரு நாட்கள்ல வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் ஜவான் படத்துல ஜாயின் பண்ணிடுவாரு அப்படின்றது. ஸோ அதுல இருந்து அவருக்கான அந்த போர்ஷனை வந்துட்டு எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இதுல இருந்து சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஜவான் வந்துட்டு பாலிவுட்ல ஸ்டார்ட் பண்ணனால இது வந்துட்டு பாலிவுட்டை பேஸ் பண்ணியான ஒரு படமா இருக்க போதா, ஏன்னா அங்க இருக்கிற லேண்ட்ஸ்கேப் அங்க இருக்கிற மாதிரி இருக்க போதா அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெர்சல் எடுத்துக்கலாம், எங்க ஆரம்பிச்சாங்க எங்க முடிச்சாங்க, அந்த மாதிரி வந்துட்டு இங்க ஆரம்பிச்சு அங்க முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த மாதிரி இங்கே ஆரம்பிச்சு அங்கே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஷாருக்கானுக்கான தனி போர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க அந்த பூனேலாம் ஸ்டார்ட் பண்ணாங்களா, ஸோ அதுக்கான அந்த போர்ஷன்லாம் அங்கே எடுத்திருக்காங்களா. இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே தான் நிறைய நாட்கள் வந்துட்டு அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வந்துட்டு தளபதி விஜய் அவர்களுக்கான அந்த போர்ஷன் ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரே ஒரு நாள் இருக்காருன்னு சொல்லியிருந்தோம்ல கேமியோ. ஸோ அவருக்கான அந்த போர்ஷன் என்னவா இருக்க போகுது, எப்போ ஷூட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அப்டேட் பண்ணிடலாம். நேற்று வந்து ஜெயம் ரவியுடைய அடுத்த படம், அதாவது 29வது படம் சைரன் அப்படின்ற டைட்டில்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அது அந்த மோஷன் போஸ்டருமே சூப்பரா இருந்தது. ஸோ யார் யாரு ஆன் போர்டு அப்படின்றது வந்து டெக்னிக்கலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செல்வகுமார் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். இப்போ ரீசெண்டாக விருமன் பண்ணியிருந்தாரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு, ப்ரொடக்ஷன் டிசைனர் கதிர் ஆன் போர்டு அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ வந்து ஜெய்பீம் அந்த செட்டு போட்டவர்லாம் அவர் தான். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே உள்ள ஆன் போர்டு ஆயிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சில தகவல்கள்லாம் வந்தது, ஜெயம் ரவிக்கு பேரா கீர்த்தி சுரேஷ் தான் நடிப்பாங்க இந்த ப்ராஜெக்ட்ல அப்படின்ற மாதிரி. பட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நேற்று வந்ததுலேருந்தே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது ஆண்டனி பாக்யராஜ். இவர் ஆல்ரெடி பல படங்கள்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றதால நமக்கு தெரியும். இது ஆல்ரெடி ஒரு காசிப்பா வந்த தகவல். நேற்று அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹோம் மூவி மேக்கர்ஸ், அதாவது ஜெயம் ரவி அவங்களுடைய மாமியார் சுஜாதா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ சமயமா அடங்கமறு பண்ணாங்க, அதுக்கப்புறம் பூமி பண்ணாங்க, இப்போ ஆண்ட்ரியா வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து இந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆல்ரெடி வந்து ஜெயம் ரவியுடைய 30வது படம், அந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ராஜேஷ் அவருடைய டைரக்ஷன்ல பிரியங்கா மோகன் நடிக்கிறாங்க, பூமிகா வந்து அக்காவா நடிக்கிறாங்க அப்படின்றது அன்னைக்கு சொல்லியிருந்தோம். நீ அன்னைக்கு லீவு சனாவும் நானும் சொல்லியிருந்தோம். பூமிகாவும் ஜெயம் ரவியும் அக்கா தம்பியும் நடிக்கிறாங்க. அக்கா தம்பி பேஸ் பண்ண கதைன்னு நம்ம பிரஸ் மீட்ல சொன்னார் இல்லையா, ஸோ அந்த கதை தான் அது.
ஸோ அதுவும் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த படமும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதான். ஸோ இந்த படத்துல யோகி பாபு அவர்களும் சமுத்திரகனி அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க அப்படின்றது இருக்கு. ஸோ படத்துக்கு நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சு சைரன் அப்படின்றது. ஸோ அந்த படத்தோட அந்த மோஷன் போஸ்டர்ல தெரியும், ஒரு போலீஸ் ஜீப் வரும், அதுல கீர்த்தி சுரேஷன் பேர் வரும். அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுல கீர்த்தி சுரேஷ் போலீஸ் ஆஃபீஸர் நடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சாணி கைதம் படத்துல ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா ஒரு சின்ன போர்ஷன் தான் அந்த லுக்ல வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் படம் வேற மாதிரி டிராவல் ஆகும். ஸோ இதுல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிக்கிறாங்க அப்படின்றதான் விஷயம். ஸோ இவங்க போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா இப்போ ஜெயம் ரவி யார் அப்படின்ற அவருக்கான என்ன கேரக்டர் அப்படின்றது வந்து இப்போ சஸ்பென்ஸா இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி பல படங்கள் ஒரு போலீஸா பண்ணிட்டாலும் இந்த படத்துல என்ன ஸ்பெஷலா இருக்க போகுது, ஸோ சைரன் அப்படின்றது வந்து எதோடைய சைரன் அப்படின்றதும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததா பெரிய ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கிறது நாளைக்கு வரப்போற கோபுரா படம் நட்சத்திரம் நகர்கிறது. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா அக்டோபர் மாதம் தான் பயங்கரமான ஒரு ரைடு இருக்க போற ஒரு மந்தா இருக்கு. இதுக்கு இடையில பொன்னியின் செல்வன் அதெல்லாம் வரப்போகுது. இருந்தாலும் வந்துட்டு பண்டிகையை ஒட்டி வரும் படங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு மவுஸ் அதிகம்ல. ஸோ அந்த நாட்கள்ல என்னென்ன படங்கள் வருது அப்படின்றது ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்குமே. ஆமா. ஸோ இப்போதைக்கு இந்த 2 படங்கள் தான் அப்படின்றத பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம லேட்டர் பார்ட்ல பார்ப்போம். இப்போ அதை விட்டா அடுத்து எங்க போவாங்க எல்லாரும்? பொங்கலுக்கு தான் பார்ப்பாங்க. பொங்கலுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு வாரிசு அவங்க வராங்க அப்படின்றத அபிஷியலாவே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கடையில வந்துட்டு போனி கபூர் அவர்களுமே வந்துட்டு சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, டிசம்பர் மாசம் நாங்க ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் AK-61 அப்படின்றத நிறைய இடங்கள்ல சொல்லியிருந்தாருல. இப்ப அந்த படத்துக்கான அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. தீபாவளின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் டிசம்பர்னு மாத்திட்டாங்க. இப்ப அந்த படத்துக்கான அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்றனால நார்மல் டேல விடாம அதையும் ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த பிளான் பண்ணி வச்சிருக்கிறதா நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். எங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பொங்கலுக்கு விஜய் அவர்களுடைய படமும் அஜித் அவர்களுடைய படமும் ஒரே நாள்ல வரப்போகுது. நாட் வெஸ்ட் அண்ட் அப்படி போட்டுக்கோங்க. எஸ் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த 2 படமும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்போ முடிவாயிருக்கு. ஏன்னா வேற எந்த படங்களுமே வந்துட்டு இப்போ வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. நீ சொன்ன அந்த RC-15 படமும் வந்துட்டு பிப்ரவரி மார்ச் இல்லைன்னா ஏப்ரல் மாசம் ஆயிடும். அதனால பிப்ரவரி மார்ச் இல்லைன்னா ஏப்ரல் மாசம் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு தடவையும் வந்து விஜய் அவர்களுடைய படமும் அஜித் அவர்களுடைய படமும் கிளாஷ் ஆகும்னு சொல்லி தகவல்கள் எதிர்பார்த்து இருக்கும்போது அப்புறம் ஏதாவது மாறிடும். ஸோ அந்த மாதிரி இதுல ஏதாவது மாற்றம் நடக்குதா அப்படின்றதையும் வந்து வழக்கம் போலதான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இப்ப தென்னிந்திய எழுத்தாளர் சங்க தேர்தல் வந்து நடக்க போகுது. ஸோ அதுல வந்து SAC போட்டி போடுறாரு அப்படின்றதான் விஷயம். ஸோ ஆல்ரெடி எழுத்தாளர் சங்க தலைவராக இருக்கிறது யாருன்னா பாக்யராஜ். ஸோ பல படங்களுடைய அந்த கதை திருட்டு இந்த மாதிரியான சில இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது அவரு தான் அந்த விஷயங்கள்லாம் வந்து தீர்த்து வச்சிருப்பாரு. ஸோ இப்போ 2022 முதல் 2022-24 இந்த 2 வருடத்துக்கான தேர்தல் தான் இது. ஸோ அதுல பாக்யராஜ் அவர்களும் SAC அவர்களும் தான் மோதிக்க போறாங்க அந்த தலைவர் பதவிக்கு அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இங்க வந்து பொங்கல் வாரிசும் வெர்சஸ் அண்டு AK-61 அப்படின்றது வந்து அது ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட் வரப்போகுது. ஸோ அப்படின்றது நமக்கு கடைசியாக இறுதி கட்டத்தில் தான் தெரிய வரும். பாப்போம். ஒரே மாதத்தில் 5 முதல் 20 கிலோ வரை எடை குறைக்கலாம். எவ்வித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில் உடல் எடை குறைப்பில் உலக சாதனை படைத்த பரமகுரு ஃபிட்னஸ் வெயிட் லாஸ் சென்டர் ட்ரூ 1-way வெயிட் லாஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம். கெட் ஃபிட் ஸ்டே ஃபிட். கீழ்ப்பாக்கம், சென்னை.